ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன். துபாய்க்கு ரீச் ஆகி 1 வீக் ஆக போகுது. ஸோ நான் 60 kg போடுவாங்க. எனக்கு 30+ பாப்பாக்கும் 30 இருந்துச்சு. ஸோ இந்த செக்இன் எல்லாம் போட்டுட்டு மிச்சம் ஹேண்ட் லக்கேஜில் 7+7 கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராலி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து கிளாத்ஸு அப்புறம் கொஞ்சம் பவுடர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா என்னென்னு காமிக்கிறேன். 2 பெட்டிலையும் நான் க்ளோஸ் பண்ணி முடிக்கும் போது ஃபைனலாக இந்த டோர் மேட் வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டிக்காக, எதுவும் கொட்டினாலும் பெருசாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸை அந்த துணியெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு ஒரு நான் திங்ஸ் கொண்டு வந்தேன்னு காமிக்கிறேன். என்னடா பாக்ஸ் நிறைய சாக்லேட் தானே பார்க்குறீங்க? இது சாக்லேட் இல்லைங்க, அது சஞ்சீவி மூலிகை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. ஹெர்பல் கேண்டீஸ் தான். நம்ம அந்த கோல்டு காஃப் அப்போ சிம்டம்ஸ் வர்றப்பெல்லாம் இது ஒவ்வொன்றும் வாயில போட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் மாதிரி கொடுக்குங்க. அந்த ஒரு தொண்டையோட இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பெருமாள் சிலை வந்து திருப்பதியில் எடுத்தது. அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மினி கடாய் மாதிரி வாங்குவேன். மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஏஜியோ மிந்த்ரா அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவேன். நான் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி போட்டுருவேன். ஸோ அங்கே போய் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேட்ஸ் வசதியாகுன்றக்காக நான் முன்னாவே ஆர்டர் போட்டுருவேன். இது வந்து திருப்பலா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி நைட் கன்சியூம் பண்ணோம்னா நம்ம டைஜஷன் கட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணுறேன். மேரேஜ் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு இதை நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாத்திரையை. இது வந்து குக்கீஸ் பாக்ஸுங்க. ஆனால் உள்ள குக்கீஸ் இருக்காது. ஸ்பூன் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பாக்ஸில் மாதிரி உடையாம இருக்கிறதுக்காக போட்டு கொண்டு வந்தேன். இந்த செராமிக் ஸ்பூன் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பாப்பா கொடுக்குற ரெகுலராக தர மெடிக்கல் பவுடர் தாங்க. தேனில் கலந்து கொடுப்போம். இது ஜுரா பவுடர்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா மாதிரி தான் இது. இந்த பாப்பாவுக்கு கோல்டு காஃப் அப்பெல்லாம் வந்து ஹெவியாக ஆன்டிபயோட்டிக்ஸ் தர்றப்போ வந்து இது கொஞ்சம் நான் லைட்டாக கொடுப்பேன். ஸ்பூன் டம்ளரு இந்த கடாய் எல்லாமே ஆனந்தால தான் எடுத்தேன். எவ்வளோ ஸ்பூன் வச்சிருந்தாலும் பாதி ஸ்பூன் உடஞ்சிரும் கொஞ்சம் நாள்லயே. என் பொண்ணு ஸ்பூன் வச்சு தான் விளையாடுவா. அவளுக்கு அதான் ஒரு ஃபேவரட்டான கிச்சன் டாயாக இருக்கும் எப்போவுமே. இந்த வாட்டி எதுவும் பெருசாக கிச்சன் ஜாமான் வாங்கிட்டு வரல. வெறும் ஸ்பூனு கரண்டி கடாய் மட்டும்தான். அப்புறம் புட்டு மேக்கர் கொண்டு வந்திருக்கேன். அது வந்து வர்ற வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் யூஸ்வலாக எடுத்துகிட்டு வர சோப்பு பேஸ்ட் தாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க துபாயில் கிடைக்காதான்னு. கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நாங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிப் போகிறப்போ இதை ரெகுலராக டிஃபால்ட்டாக வச்சுருவோம் பெட்டியில். அப்புறம் வீட்டிலேயே செஞ்ச ரசப்பொடி, குழம்பு பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வாட்டி வந்து கருப்பட்டி, புளி, உளுந்து இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து உளுந்து வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. பெருசாக ஒன்றும் மாவு நல்லா வர்ற மாதிரி இல்லை. ஸோ கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம் தான் வரும். அப்போ திரும்ப இங்கே வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதா கொண்டு வந்திருக்கேன். இந்த பவுடர்லேயே ரொம்ப முக்கியமானது பாப்பாவோட சத்து மாவு தான். 6 monthsலேருந்து சத்து மாவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு. அது இப்போ வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாட்டி ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறது, நட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு 2 to 3 kgs கொண்டு வரும் எப்போவுமே யூஸ்வலாக. சப்போஸ் ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா கொரியர் பண்ணுவாங்க வீட்டில் இருந்து யாராச்சும், அப்பாவோ இல்லை மாமியார் சைடோ. அப்புறம் வீட்லேயே செஞ்ச எலுமிச்சப்பழ ஊறுகாவும் பூண்டு ஊறுகாய் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து ஊறுகாய் வந்து கர்ட் ரைஸ்க்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்ல, அதனால இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெருசாக ஒன்றும் எனக்கு மேக்கப் பற்றி நாலேஜ் இல்லாதனால ஸோ யூஸ்வலாக போடுற காஜல், காம்பேக்ட் பவுடர், சன்ஸ்க்ரீன், லோஷன் அது மாதிரி தான். அப்புறம் பாப்பா கொஞ்சம் தேவையான க்ரீமு, பேஸ்ட்டு அதெல்லாமே வாங்கியாச்சு. அளவுக்கு ஒரு பெட்டி ஃபுல்லாக காமிச்சாச்சு. மிச்சப்படி கிளாத்ஸ் தான். இப்போ செகண்ட் ட்ராலி பார்ப்போமா? பாருங்களேன், இவன் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நான் க்ளோஸ் பண்ணுறப்போ உட்கார வச்சனால திரும்ப அதே மாதிரி பண்ணணும்னு சொல்கிறான். அண்ணன் வச்சுட்டுலாம் விளாக் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. அவளோட மூடை பொறுத்து தான் நான் வீடியோவே எடுப்பேன். அவள் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக விளையாண்டான்னா ஸோ ஓகே வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணுவேன்னா. ஓகே, இப்போ அடுத்த பாக்ஸ் பார்க்கலாமா? இது வந்து டீங்க, டீ பவுடர். நான் ஒரு சரியான டீ அடிக்ட்டு. ஒரு நாளைக்கு 4 டீ கொடுத்தோட குடிப்பேன். ஸோ வந்து என்னோட ஃபேவரட்டான வாபக்ரி பாக்ஸ் 2 வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மெடிக்கல் இதுதான். சைபால், விக்ஸ், ஆயடெக்ஸ், மூ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான மெடிக்கல் பாக்ஸஸ் தான். ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் புட்டு சாப்பிட்ற மாதிரி பெருசாக ஒன்றும் அமையலை எனக்கு. ஸோ இந்த வாட்டி புட்டு மேக்கரே வாங்கிட்டு வந்தாச்சு. இதுவும் நான் ஆனந்தால தான் எடுத்தேன். சம்திங் 800 கிட்ட வந்துச்சு இந்த செட்டு. சில்வர் செட்டு தான்.
இந்த புட்டு மேக்கர் பாட்டம் ஃபுல்லாமே நாட்டு பூண்டு கொண்டு வந்திருக்கேன். அம்மா வந்து நாட்டு பூண்டு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி. இங்கே பெருசாக சைனா பூண்டு தான் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 1 kg கிட்ட கொண்டு வந்திருக்கேன் நாட்டு பூண்டு. ஒரு மாதத்துக்கு இனி வந்து பூண்டு வாங்குற வேலையே கிடையாது. புட்டுலேயே வந்து கோதுமை புட்டை விட ராகி புட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. ஸோ அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணால் கண்டிப்பாக ரீல் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த கவரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஷீயக்கா தான். நான் யூஸ்வலாக ஷீயக்கா தான் யூஸ் பண்ணுவேன் ஹேருக்கு. ஸோ அது வந்து வர்றப்பெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துடுது ஷீயக்கா. காலி ஆயிடுச்சுன்னா மிச்சப்படி யூஸ் பண்ணுற நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு. எவ்வளோ திங்ஸை 3 நாள் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சு ஞாபகமாக கொண்டு வந்தால் கூட எப்படி இருந்தாலும் 2-3 ஐட்டம் மிஸ் ஆயிரும். அந்த கொண்டு வந்த திங்ஸ்லாம் ஒரு மேக்ஸிமம் 2 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டிலேயே செஞ்ச பியூர் கவு கீ கொண்டு வந்திருந்தேன். அது வந்து ரொம்ப கொண்டு வரல, 200 கிராம் கிட்ட தான் கொண்டு வந்தேன். அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவோட ஃபுட்ஸ்லாம் கீ ஆட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்த்ஸாகவே கையில் வந்து அலர்ஜி மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸ்கின் பீல் ஆகுது, ஹெவியாக டிட்டர்ஜென்ட்டோடு நம்ம காண்டாக்ட் ஆகும்போது கையை. ஸோ அதனால் சோப் கொண்டு வந்திருந்தேன் ஊரில் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்திருந்தேன். இது வந்து ரா ரைஸ் தான், ஒரு 2 to 3 kg கொண்டு வந்திருந்தேன். புத்தா 4 ஃபேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லார் வீட்லேயும் அது காமனாக இருக்கும். சரி நம்மளும் வாங்குவோம்னு சொல்லி இந்த வாட்டி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது அவரோட விளையாட்டு ஜாமான்லேயே ஆடப் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு 60 kg கொண்டு வந்த முக்கியமான திங்ஸ்லாம் காமிச்சாச்சு. மிச்சப்படி 7 kg வந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் துபாயிலே கிடைக்காதாங்கிற மாதிரி தான். பட் இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.